டாக்டர் ஆனந்த் இஎன்டி ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர்லேருந்து. ஸோ காக்லியர் இம்ப்ளான்ட்டை பற்றி நிறைய நம்ம பேசியிருக்கோம். ஆக்சுவலாக குழந்தைங்க வந்து பிறக்கும் போதே காது கேட்கல அப்படின்னா என்ன சொல்யூஷன் சொல்லிட்டு நிறைய இது பண்ணுறோம். நிறைய பேர் 5 வயசு 6 வயசில் வராங்க. பட் நிறைய பேர் 6 மாதத்துலேயே வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ரெடியாக வராங்க. காது வந்து இதுதான் நார்மலோடைய காதோட ஃபங்க்ஷன். இது எக்ஸ்டர்னல் இயர், இது மிடில் இயர், இது இன்னர் இயர்னு சொல்கிறோம். இது வழியாக சிக்னல் போய் இந்த காதோட சவ்வில் வந்து மூமெண்ட் ஆகிறதுனால இந்த எலும்புகள் ஆடி சிக்னல் வந்து இந்த நத்தக்கூடு வழியாக உள்ளே போய் காதோட நரம்பு வழியாக மூளைக்கு போகுது. இப்போ இவங்களுக்குலாம் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, பிறக்கும் போதே வந்து ஒன்று இந்த நத்தக்கூடு இல்லாமல் பிறக்கலாம், இல்லை இந்த நர்வ் இல்லாமல் பிறக்கலாம், இல்லை நத்தக்கூடுகளில் வந்து நிறைய இன்னர் ஹேர் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஹேர் செல்ஸ் வந்து சரியாக ஃபங்க்ஷன் ஆகாமல் இருக்கிறதுனால அவங்களுக்கு காது கேட்காமல் போகுது. இது எப்படி ஆகுதுன்னா, ஒன்று பரம்பரையாக வரலாம், இல்லை இன்ஃபெக்ஷன் வந்து வயிற்றில் குழந்தை இருக்கும்போது மதருக்கு இன்ஃபெக்ஷன் வர்றதுனால வரலாம். இது மாதிரி நிறைய காரணம் இருக்குது. ஏதாவது ட்ரக்கோட அலர்ஜினால் வரலாம், இல்லை ரொம்ப வெளியே வந்த பிறகு மஞ்சக்காமல் வர்றதுனாலையோ, இல்லை குழந்தை ரொம்ப நேரம் அழுகாமல் இருந்து மூளைக்கு ரத்த ஓட்டமோ இந்த ஆக்சிஜன் லெவலோ போகாமல் இருக்கும்போது சம்டைம் வந்து காதுக்கு இந்த ப்ராப்ளம் வருது. இதை சரி பண்ணுறதுக்கு தான் இந்த காக்லியர் இம்ப்ளான்ட்டுங்கிற ஆப்ரேஷன். இந்த இம்ப்ளான்ட்டை வந்து நம்ம ஆப்ரேஷன் பண்ணி இந்த இதை வந்து உள்ளே வச்சிரும். இது வெளியே இருக்கும். இது எக்ஸ்டர்னல் ப்ராசஸர்னு சொல்கிறது. இது இன்டர்னல் வந்து இம்ப்ளான்ட். இந்த இம்ப்ளான்ட்லேருந்து வர எலக்ட்ரோட்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணி இந்த நத்தக்கூடில் உள்ளே இன்செர்ட் பண்ணிடும். இந்த மாதிரி நத்தக்கூடில் உள்ளே போகும். ஸோ இதில் வந்து இந்த சிக்னல் வந்து ஸ்பீச் சிக்னல். இதில் நம்ம பேசும்போது இந்த மைக்ரோஃபோன் வழியாக வர சிக்னல் இது வழியாக உள்ளே போய் இது வழியாக காதுக்கு உள்ளே போய் ஸ்டிமுலேட் பண்ணும்போது இந்த காக்லியர் ஸ்டிமுலேட் ஆகி சிக்னல் வந்து நரம்பு வழியாக மூளைக்கு போக ஆரம்பிக்கும். இதை நம்ம எவ்வளோ வேகமாக சிக்னல் கொடுக்குறோமோ அவ்வளோ வேகமாக குழந்தைய நம்ம வேகமாக பேச வைக்கலாம். ஏன்னா காது கேட்கலன்னா ஸ்பீச் வராது. ஸோ ஒரு சென்ஸ்னால 2 சென்ஸ் போயிடுது. அதனால் வந்து காக்லியர் இம்ப்ளான்ட்டுங்கிறது சேஃபான சர்ஜரி, எந்த காம்ப்ளிகேஷன் இல்லை. இதை ஈஸியாக எங்கர் ஏஜ்லேயே பண்ணும்போது மதரோடு சேர்ந்தே ஸ்பீச் வந்துடும். லேட் பண்ண வேணாம். அடிப்படுறதுனாலையோ இல்லை இதனாலையோ எந்த காம்ப்ளிகேஷன் வராது. ஸோ குழந்தைக்கு காது கேட்கல, உங்கள் பக்கத்து வீட்டில் ஏற்ற வீட்டில் உங்கள் சொந்தத்தில் யாருக்காவது காது கேட்கல, பேச வரலன்னா கண்டிப்பாக டாக்டர் அன்றைக்கி இந்த ஆப்ரேஷனுக்கு நீங்கள் அப்ரோச் பண்ணுறது பெட்டர். தேங்க்யூ ஸோ மச்.